செவ்வாய் பகவான் செவ்வாயை அங்காரன் என்று அழைப்பது வழக்கம். 8 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனிவரும். இவரது வாகனம் ஆடு. சிவந்த உருவம் உடையவர். முன்னிரு கரங்கள் அபய வரத முத்திரைகள் காண்பிக்க, பின்னிரு கரங்களில் ஆயுதம் தரித்தவர். பூமியின் மைந்தன் எனப்படும் இவர் தேயான்றியது சிவனின் கண்களின் கெயாபக் கனலில் இருந்து என்கிறது புராணம். இவரது கடவுள் சுப்பிரமணியர், தானியம் துவரை, ராசிகக்கல் பவளம், மலர் செண்பகப்பூ. இவர் ஒரு வைத்தியரும் கூட நேயாய்களை குணப்படுத்துவதில் வல்லவர். ஆகவே இவரது தலமே வைத்தீஸ்வரன் கேயாயில்தான். இத்தலம் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அங்கு வைத்தீஸ்வரன் என்ற பெயரில் சிவனும், தையல் நாயகி என்ற பெயரில் பார்வதி எழுந்தருளி உள்ளனர். வைத்தீஸ்வரன் கேயாயிலுக்கு புள்ளிருக்கு வேயூர் என்று புராணப் பெயர். கேயாயில் பிரகாரத்தில் செவ்வாய் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். செவ்வாய்க்கிழமை அன்று சாமி புறப்பாடு உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு சித்த மிருதத்தீர்த்தத்தில் நீராடி வழிபட எல்லா நலங்களும் தருவார். சூரியனில் இருந்த 14 கோடி மைல்களுக்கு அப்பால் செந்நிறமான கதிர்களை வீசிக்காண்டு 12 இராச்சிகளை 18 மாதத்திற்கு ஒரு சுற்று சுழலும் செவ்வாய் எலும்புகளின் இடையே உள்ள மஞ்சைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தருபவர். அச்சமின்மை, விஞ்ஞான அறிவு, மெய்யறிவு ஆகியவை வழங்குபவர். வாழ்க்கை வளங்களைத் தருபவர். இவருக்கு இன்னாறு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம் பழனிமலை. செவ்வாய் 687 நாட்கள் 22.79 கோடி கிலோமீட்டர் 24 மணி 37 நிமிடங்கள்.